one sin of mine forgiven. என்னுடைய ஒரு பாவம் கூட ஒரே ஒரு பாவமாகிலும் மன்னிக்கப்படுவதற்கு கூட நான் இந்த சிரத்தையும் எடுக்கவில்லை. You know that. உங்களுக்கு தெரியும். No pilgrimage, no money, no nothing could get even one sin of mine forgiven. புனித யாத்திரை செய்வதனாலயோ எவ்வளவு பணமோ ஒரு பாவத்தை கூட மன்னிக்காது. Jesus had to do it all. இயேசு எல்லாவற்றையும் செய்ய வேண்டியதா இருந்தது. He paid the full price on Calvary. கல்வாரியிலே முழு விலை கரையத்தையும் அவர் செலுத்தினார். And all I had to do is say, Lord, I'm a sinner. நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரே நான் ஒரு பாவி. I can't confess all my sins because there are so many millions of them. என் பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்ய முடியாது என்றால் மில்லியன் கணக்கான பாவங்கள் I இருக்கு. acknowledge it. ஆனால் நான் ஒத்துக்கொள்கிறேன். I'm a sinner. நான் ஒரு பாவி. Like the thief on the cross. அந்த சிலுவையிலே தொங்கிய கள்ளனை போல நான் குற்றவாளி. Forgiveness is immediate. மன்னிப்பு உடனடியாக வந்துவிடும். Like the song we sing, nothing in my hand I bring. நான் வெறுங்கையாய் வந்தேன், ஒன்றையும் நான் வரும்போது கொண்டு வரவில்லை. Simply to thy cross I cling. நான் எளிமையாக சிலுவையை நான் பிடித்துக் கொள்கிறேன் என்ற பாடல். That's how I got forgiveness. இப்படித்தான் நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். I didn't light any candles or go on any pilgrimage. நான் மெழுகுவர்த்தியை கொளுத்தி வைக்கவோ அல்லது புனித யாத்திரை செல்லவோ இல்லை. I didn't pay any tithe to get my forgiveness. என்னுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தசமாவும் கொடுக்கவில்லை. No money loving pastor could deceive me. எந்த ஒரு பணத்தை நேசிக்கக்கூடிய ஒரு பாஸ்டரும் என்னை ஏமாற்ற முடியவில்லை. Forgiveness was free. மன்னிப்பு இலவசமானது. On the cross. கல்வாரி சிலுவையில். I accepted it. நான் அதை ஏற்றுக்கொண்டேன். My one eye was open. என் ஒரு கண் திறக்கப்பட்டது. I discovered. அதன் பிறகு கண்டுபிடித்தேன். Jesus not only forgives, he saves. இயேசு மன்னிப்பது மட்டுமல்ல அவர் ரட்சிக்கிறார். I said, Lord, you who opened one eye, you can open the other one too. ஆண்டவரே ஒரு கண்ணை திறந்தவர் இன்னொரு கண்ணையும் திறக்க முடியும். And the question was the same. கேள்வி இதேதான். Do you believe that I can do this for you? இதை உனக்கு செய்ய நான் வல்லமை உண்டு என்று நீ நம்புகிறாயா? You remember how you believed that I could forgive your sin? உன்னுடைய பாவத்தை நான் மன்னித்தேன் என்பதை எப்படி நீ விசுவாசித்தாய் எனக்கு ஞாபகம் இருக்கிறதா? You believe that I இருக்கிறதா? can save you from your sin? இப்பொழுது உன்னுடைய பாவங்களிலிருந்து உன்னை ரட்சிக்க முடியும் என்ற விசுவாசம் இருக்கிறதா? I said, yes, Lord. ஆமாம் ஆண்டவரே. I tried so many years to overcome myself, I could not. என்னுடைய பாவங்களை மேற்கொள்வதற்கு எத்தனையோ ஆண்டுகள் முயற்சித்தேன், என்னுடைய முயற்சினாலே முடியவில்லை. And I read this promise. நான் இந்த வாக்குத்தத்தத்தை வாசித்தேன். Romans 6:14. ரோமர் 6:14 changed my life. என் வாழ்க்கையை மாற்றியது. What God has promised, he will fulfill. தேவன் எதை வாக்கு பண்ணினாரோ அதை நிறைவேற்றுவார். If he promises that you can go into Canaan, you don't have to wander in the wilderness. நீ கானானுக்கு போக முடியும் என்று வாக்கு பண்ணினால் நீ வனாந்தரத்திலே சுற்றி அலைய தேவையில்லை. What is the Canaan he has promised us? அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் என்பது என்ன? Sin shall not rule over you. பாவம் உங்களை ஆளாது. Because you are not under the law but under grace. ஏனென்றால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டீர்கள். You are not under கீழ்ப்பட்டீர்கள். the old covenant, you are under the new covenant. நீங்கள் பழைய உடன்படிக்கைக்கு கீழாக இல்லை, நீங்கள் புது உடன்படிக்கைக்கு கீழாக இருக்கிறீர்கள். It's a word of God. இது தேவனுடைய வார்த்தை. Sin shall not rule over you. பாவம் இனி உங்களை ஆளாது. My son, என் மகனே, sin shall not rule over you. பாவம் உன்னை மேற்கொள்ளாது. Who is saying this? யார் இதை சொல்கிறார்? The God who thousands of years ago said, let there be light. வெளிச்சம் உண்டாகிறது என்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பாக சொன்ன அதே தேவன். There was light. அப்பொழுது சொல்லும்போது வெளிச்சம் உண்டானது. The God who said, let the trees come up from the earth and bring forth fruit. பூமியிலிருந்து கனி தரக்கூடிய மரங்கள் விருட்சங்கள் முளைக்கட்டும் என்று சொன்ன தேவன். And it happened. அது நடந்தது. The God said, let there be sun and moon and stars in the sky. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வானத்தில் உண்டாகிறது என்று சொன்ன தேவன். அது நடந்தது. Let there be fish in the sea. கடலிலே மீன் உண்டாகிறது என்று சொன்ன தேவன். அது நடந்தது. Sin shall not rule over you. பாவம் உங்களை ஆளாது என்று சொல்கிற தேவன். It's the same God. அதே தேவன் தான். It can happen. அது நடக்கும். The only difference is this. ஒரே வித்தியாசம் இதுதான். When God said, let the trees come up and bear fruit. மரங்கள் முளைத்து அது கனிகளை உண்டாகிறது என்று சொன்ன பொழுது the earth did not have to respond in faith like us. நம்மை போல இந்த பூமியானது விசுவாசத்திலே அது பிரதிக்ரியை செய்ய வேண்டும் என்ற தேவையில்லாத இருந்தது. Just yielded. அது அப்படியே விட்டு கொடுத்தது. If the earth had a voice, the earth would have said, ஒருவேளை இந்த பூமிக்கு ஒரு பேசக்கூடிய சக்தி இருந்திருக்குமானால் அது இப்படி சொல்லியிருக்கும். yes God. ஆம் ஆண்டவரே, I yield to you. நான் உமக்கு கீழ்ப்படிகிறேன். I believe நான் விசுவாசிக்கிறேன். from me என்னிலிருந்து non-existent trees are going to come up and produce fruit. இதுவரை இல்லாத மரங்கள் இனி முளைத்து அது கனிகளை கொடுக்க போகிறது என்று நம்புகிறேன். That's the type of faith we need to have. இப்படிப்பட்ட விசுவாசம் தான் நமக்கு தேவை. I who have been defeated by sin year after year after year after எத்தனையோ வருடங்களாக பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்ட நான், from my life will come forth fruit of victory. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெற்றி என்கிற கனிகள் வர கடவுது. I believe it. நான் அதை விசுவாசிக்கிறேன். Lord says, according to your faith be it unto you. உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக்கடவுது என்று ஆண்டவர் சொல்கிறார். If you don't believe, விசுவாசிக்காவிட்டால் like no tree would come up from the earth, nothing would come out of my life. பூமியிலிருந்து எப்படி மரங்கள் முளைக்காதோ அதே போல என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் வராது. So it's all a question of, do you believe God can do this for you? ஆகவே இது கேள்வி எல்லாம் இதுதான். தேவன் இதை உனக்கு செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? We give ourselves to God.
நம்மை நாமே தேவனுக்கு கொடுக்கிறோம். Lord, do it in my life. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே God செய்யும். says, I will write my laws in your heart. என்னுடைய பிரமாணங்களை உன்னுடைய இருதயத்தில் எழுதுவேன் என்று ஆண்டவர் I சொல்கிறார். will put it in your mind. என்னுடைய பிரமாணங்களை உன் மனதிலே வைத்து, That, by the way, is Hebrews 8:10. அது எபிரேயர் 8 அதிகாரம் 10 I வசனத்திலே will put இருக்கிறது. my law in your mind. எபிரேயர் 8:10 சொல்கிறோம், என்னுடைய பிரமாணத்தை மனதிலே வைத்து I will write it in your heart. உன்னுடைய இருதயத்தில் எழுதுவேன். Meaning, அந்த பொருள் என்ன? I will give you first of all a desire to do my will. என்னுடைய சித்தத்தை செய்ய முடியாத ஒரு ஆசையை, முதலாவது விருப்பத்தை மனதிலே A வைக்கிறேன். desire to overcome anger. கோபத்தை மேற்கொள்ள வேண்டியது ஆசை. A desire to overcome pornography. ஆபாசமான காட்சிகளை பார்ப்பதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்ற விருப்பம். A desire to rejoice always. எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டிய விருப்பம். A desire to forgive all people who have hurt you. உங்களை தீங்கு செய்த எல்லாரையும் மன்னிக்க முடியாத ஒரு விருப்பம். A desire to love your enemies. உங்களை சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய விருப்பம். A desire to speak the truth. சத்தியத்தையே உண்மையை பேசக்கூடிய விருப்பம். A desire for purity. சுத்தத்தை தூய்மையான வாழ்க்கைக்குரிய விருப்பம். A desire to give up all grumbling and complaining. எல்லா குறை சொல்லுதலையும் முறுமுறுப்பை விட்டுவிடக்கூடிய விருப்பம். That's putting it in the mind. இதுதான் அவர் பிரமாணத்தை மனதிலே வைக்கிறார். Same verse it says, I'll write it in your heart. அதே வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் எழுதுவேன் என்று சொல்கிறார். Now I'll give you the ability to do what desire I put in your mind. இருதயத்தில் எழுதுவேன் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், என்ன ஆசையை நான் மனதிலே வைத்தேனோ அதை செய்வதற்கு வேண்டிய திறமையை தருவேன், சக்தியை தருவேன். Overcome anger. கோபத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன். Ability to forgive difficult people. கஷ்டமான மக்களை மன்னிப்பதற்குரிய திறமையை தருவேன். Ability for purity. சுத்தமாய் வாழ்வதற்குரிய திறமை. Ability to walk in humility. தாழ்மையில் நடப்பதற்குரிய பலன். And the ability to fulfill all of God's promises. இப்படி தேவனுடைய எல்லா பிரமாணங்களையும் நிறைவேற்றக்கூடியதான பலனை நான் தருவேன். And what are the silly things people are praying for now? ஆனால் இப்பொழுது மக்கள் என்ன சிறிய காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள்? Lord, give me a better car. ஆண்டவரே, நல்ல கார் வேணும். How is that going to bless you 10,000 years from now? இப்பொழுது 10,000 வருடங்கள் கழித்து நல்ல கார் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? Are you going to go around heaven boasting, you know what I rode on the earth when I was on earth? நீங்கள் பரலோகத்திலே போய் மேன்மை பாராட்ட போகிறீர்களா? நான் பூமியிலே சாலையிலே என்ன விதமான காரை எல்லாம் ஓட்டினேன் என்று சொல்லி பெருமை பாராட்ட போகிறீர்களா? Is that what you're going to boast about 10,000 years from now? இப்பொழுது இந்த 10,000 ஆண்டுகள் கழித்து பரலோகத்திலே இதை குறித்து தான் மேன்மை பாராட்ட போகிறீர்களா? When you lived a life that brought disgrace to the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திற்கு அபகீர்த்தி உண்டாக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்த பிறகு you rode around in a posh car. நீங்கள் நல்ல சொகுசான காரை ஓட்டி வந்தது நிமித்தமாய் money to build a good house. நல்ல வீட்டை கட்டுவதற்குரிய பணத்தை சம்பாதித்து you had a good job. நல்ல வேலை கிடைத்து and you lived in impurity. ஆனால் அசுத்தத்திலே வாழ்ந்து anger. கோபத்திலே வாழ்ந்து the conversation in your house is full of complaining and murmuring and anger. வீட்டிலே இருக்கக்கூடிய உங்கள் உரையாடல் எல்லாம் பார்த்தால் இன்னாரை குறை சொல்வது, இன்னாரை புகார் செய்வது. no better than non-Christians. கிறிஸ்தவ அல்லாதவர்களை காட்டிலும் மேலான வாழ்க்கை இல்லை. The only difference was they watched TV on Sundays and you went to church on Sundays. ஒரே ஒரு வித்தியாசம், அவங்க ஞாயிற்றுக்கிழமை டிவி பார்க்கறாங்க, நீங்க ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறீங்க. The rest of the days you were the same. மீதியுள்ள நாட்கள் எல்லாம் அதே வாழ்க்கை. Somebody asked me once. ஒரு நேரத்தில் கேட்டார், what's the difference between your church and other churches? சகோதரர் ஜாக் அவர்களே, உங்களுடைய சபைக்கும் மற்ற சபைகளுக்கும் என்ன வித்தியாசம்? we have planted maybe 60-70 churches over the last 40 years. கடந்த 40 ஆண்டுகளாக 60-70 சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டன. villages, towns of India. இந்தியாவிலே உள்ளதான கிராமங்களிலேயும் டவுன்களிலேயும் பட்டணங்களிலேயும் other countries. மற்ற நாடுகளிலேயும் கூட. I said, let me tell you. நான் சொல்கிறேன், we are not better than other Christians. மற்ற கிறிஸ்தவர்களை காட்டிலும் நாங்கள் மேன்மையானவர்கள் அல்ல. We have got hypocrites in our church, just like every church has got hypocrites. எல்லா சபைகளிலேயும் மாய்மாலக்காரர்கள் இருக்கிறது போல எங்கள் சபையிலே மாய்மாலக்காரர்கள் இருக்கிறார்கள். You know, Jesus Church also had one hypocrite sitting there. இயேசுவின் சபையிலேயும் ஒரு மாய்மாலக்காரன் உட்கார்ந்தார், உங்களுக்கு தெரியுமா? 1 out of 12 is 8%. 12லே 1 என்று சொன்னால் 8%. So if you have 100 people in your church, if 8 people are hypocrites, it's okay. ஆகவே உங்களுடைய சபையில் 100 பேர் இருக்கிறார்கள், அதில் 8 பேர் மாய்மாலக்காரர்களாக இருந்தால் பரவாயில்லை. You cannot produce a church better than Jesus Church. இயேசுவின் சபையை காட்டிலும் மேன்மையான ஒரு சபை உங்களால் உண்டாக்க முடியாது. If there are 800 people, if there are 100 people in your, if there are 1,000 people in your church, உங்கள் சபை இருக்கிறார் என்றால் 80 of them are hypocrites, perfectly okay. That's the best. அதில் 80 பேர் தான் மாய்மாலக்காரர்கள் என்று சொன்னால் அது நல்ல ஒரு பூரணமான சபை. Try and reduce the number, that's all we can do. நாம் செய்ய முடியாததெல்லாம் அந்த எண்ணிக்கையை குறைக்க முடியும், அவ்வளவுதான். You cannot find a perfect church on the earth. இந்த பூமியிலே பூரணமான சபை பார்க்க முடியாது. But I'll say there's one difference. ஆனால் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு சொல்ல முடியும். In other churches, Sunday is the important day. மற்ற சபைகளிலே ஞாயிற்றுக்கிழமை தான் முக்கியமான நாள். The singing, பாடல், the preaching, பிரசங்கம், the music. இசை கருவிகள். In our church, the important day is Monday. முக்கியமான நாள் திங்கட்கிழமை and Tuesday செவ்வாய்க்கிழமை and Wednesday புதன்கிழமை and Thursday வியாழக்கிழமை and Friday வெள்ளிக்கிழமை and Saturday சனிக்கிழமை and Sunday afternoon after you go away from the church. சபை விட்டு வீட்டுக்கு போன பிறகு ஞாயிற்றுக்கிழமை மீதியுள்ள நேரம். In other words, இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், how you live at home,
வீட்டிலே எப்படி வாழ்கிறீர்கள், how you work in the office, அலுவலகத்தில் எப்படி வேலை when செய்கிறீர்கள், everybody is angry on the road, how you behave when you're driving your சாலையிலே car. எல்லாரும் கார் ஓட்டும் பொழுது எல்லாரும் கோபப்படுகிறார்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? That is important for us. எங்களுக்கு இதுதான் முக்கியம். And if you live that way, in a godly way, the 6 days of the week, இப்படி வாரத்திலே 6 நாட்களும் தெய்வீக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டால், come on Sunday and sing. ஞாயிற்றுக்கிழமை வந்து பாடும் பொழுது There are no musical instruments, இசைக்கருவிகள் இல்லை, and you're singing out of tune. நீங்கள் பாடுவதும் சுருதியிலே இல்லை, Heaven will rejoice, பரலோகம் சந்தோஷிக்கும். because it was supported by 6 days of a godly life. ஏனென்றால் 6 நாட்கள் வாழ்ந்த தேவபக்தியில வாழ்க்கையினாலே தாங்கப்பட்டதான That is ஒரு our, ஆராதனை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை that is கூட்டம். our church. இப்படிதான் எங்கள் சபை We இருக்கிறது. don't glory in our music. எங்களுடைய இசைக்கருவிகளில் நாங்கள் மேன்மை We பாராட்டுவதில்லை. glory that 6 days of a godly life makes our singing sweet in heaven. 6 நாட்கள் வாழ்ந்த அந்த தேவபக்தியில வாழ்க்கை 7வது நாள் பாடும் பொழுது அது இனிமையான ஓசையாக பரலோகத்துக்கு செல்கிறது. I see other churches, fantastic music and all that. மற்ற சபையில் உள்ள நேர்த்தியான இசைக்கருவிகள் எல்லாம் இருக்கலாம், அற்புதமான இசைகள், பாடல்கள். In the villages in India where I do most of my work, என்னுடைய அதிகபட்சமான ஊழியத்தை இந்தியாவில் உள்ள கிராமங்களிலே செய்கிறேன். they are so poor, they can't send their children for piano lessons. அவர்கள் பியானோ பாடங்களுக்கெல்லாம் தங்களுடைய பிள்ளைகள் அனுப்பக்கூடிய அளவுக்கு அவர்கள் பணக்காரர்கள் அல்ல, அவர்கள் ஏழைகள். They are not educated in music, அவர்கள் இசைக்கருவிகளை தேர்ச்சி பெற்றல் அல்ல, but they love Jesus Christ. ஆனால் இயேசுவை நேசிக்கிறார்கள். The important thing is, many of us think, boy, our music was great this Sunday. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எப்படி மியூசிக் இருந்தது பாத்தீங்களா என்று அதைத்தான் மேன்மை பாராட்டுகிறார். I say, brothers and sisters in my church, did you live a godly life the 6 days of the week? என்னுடைய சபையில் நான் மக்களை கேட்கிறேன், வாரத்தில் 6 நாட்கள் தேவபக்தியில வாழ்க்கை தேவனுக்கு பயந்து வாழ்ந்தீர்களா? Then even if you sing out of tune, God hears your prayer. அப்பொழுது Singing. நீங்கள் பாடல் இசை இல்லாமல் பாடினாலும் கூட தேவன் அதை கேட்டு மகிழ்வார். You think God listens to all that wonderful music by people who are living ungodly during the week? வாரம் முழுதுமாய் தேவபக்தியற்ற வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை நேர்த்தியாக பாடும் பொழுது அதை தேவன் கேட்பார் என்று People நம்புகிறீர்களா? are watching pornography now and then and coming and singing beautifully on Sunday morning. இப்பொழுதும் அப்பொழுதுமாக ஆபாசமான காட்சிகளை, அரைநீரான காட்சிகளை பார்த்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை பாடல் பாடினால் தேவன் கேட்பாரா? That husband and wife who yell at each other and come here and sing beautifully on Sunday. புருஷனும் மனைவி வீட்டிலே சண்டை போட்டு விட்டு ஞாயிற்றுக்கிழமை அருமையான பாடல்களை பாடினால் தேவன் அதை கேட்பாரா? You're entertaining the devil, not God. நீங்கள் பிசாசைத்தான் குதூகலமாக்குகிறீர்கள், தேவனை I அல்ல. say that is the difference between what we preach in our church and other churches. நாங்கள் எங்கள் சபையிலே பிரசங்கிப்பதற்கு மற்ற சபையிலே உள்ள பிரசங்கம் இதுதான் வித்தியாசம். We don't glory in our music. எங்களுடைய இசைக்கருவிகளிலே நாங்கள் மேன்மை We பாராட்டுகிறதில்லை. glory in seeking to help people to live a life where sin does not rule over them. பாவம் மக்களை ஆளாதிருக்கும்படியாக அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நடத்துகிறதிலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you for listening கவனித்ததற்காக உங்களுக்கு நன்றி. to a long message. ஒரு நீண்ட செய்தியை நீங்கள் கேட்டதற்காக நன்றி. Now the question the Lord asks is, ஆனால் இப்பொழுது தேவனை பார்த்து கேட்கிற கேள்வி என்னவென்றால், do you believe I can do this for you? உனக்கென்று நான் இதை செய்வேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா? I hope you will respond saying, I can't do it, Lord, but I want to trust you. என்னாலே முடியாத ஆண்டவரே, ஆனால் உம்மிலே நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? God's got great plans for you, my brothers and என் sisters. சகோதரர்களே, சகோதரிகளே, தேவன் உங்களுக்கு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். When you meet Jesus one day, ஒரு நாளில் இயேசுவை நீங்கள் சந்திக்கும் you'll பொழுது be amazed to see how much He loved you. அவர் எந்த அளவாய் உங்களை நேசித்தார் என்பதை பார்ப்பதற்கு You'll be வியந்து amazed to போவீர்கள். see what wonderful plans He had for you. உங்களுக்கென்று எவ்வளவு அற்புதமான திட்டங்களை வைத்திருந்தார் என்பதை கண்டுபிடிப்பதில் ஆச்சரியப்படுவீர்கள். And you'll feel so sorry that you lived such a low standard life. ஐயோ, நான் இந்த உலகத்தில் மிகவும் தரம் தாழ்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டேனே என்பதை குறித்து நீங்கள் வருத்தப்படுவீர்கள். When you could have been a mighty spirit-filled man or woman. நீங்கள் தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட வல்லமையான மனுஷியா இருந்திருக்கும்போது வாழ்ந்திருக்க வேண்டும். So I plead with you, அவங்களோடு கூட வருந்தி கேட்கிறேன். beloved brothers and sisters, அருமையான சகோதரரே, சகோதரிகளே, I beg you by the mercies of God, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். don't let the devil rob you of your father's inheritance. உங்களுடைய தகப்பன் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரத்தை சாத்தான் திருடி விடுவதற்கு அனுமதிக்க வேண்டாம். Don't just get stirred by this message for one day. இந்த செய்தியை கேட்டு ஒரு நாளிலே நீங்கள் பரவசம் அடைய வேண்டாம். Say, Lord, I'm going to seek you with all my heart today. ஆண்டவரே, இன்றிலிருந்து நான் முழு இதயத்தோடு கூட உம்மை தேட போகிறேன். I messed up my life for so many years, எத்தனை ஆண்டுகளாக என் வாழ்க்கையை குழப்பி விட்டேன் ஆண்டவரே. but I'm going to change today. இன்று நான் மாறப் போகிறேன். And I'm not going to give up till I am filled with the Holy Spirit. அபிஷேகத்தால் நிரப்பப்படும் வரைக்கும் ஆண்டவரே நான் விடப்போவதில்லை. Life has changed. என் வாழ்க்கை மாற வேண்டும் ஆண்டவரே.